ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பணியாரம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைக்கிறோன்னு. அந்த அரைச்ச மாவில் தான் இன்றைக்கி நம்ம பணியாரம் ரெடி பண்ண போகிறோம். இட்லி மாவுலாம் பணியாரம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்காது, நமக்கு சாஃப்டாகவும் இருக்காது. இதுக்குன்னு தனியாக மாவு அரைச்சதில் தான் ஆப்பம் பணியாரம் மட்டும் தான் நம்ம அதை போட முடியும். அதில் நான் ஆப்பம் உங்களுக்கு போட்டு காமிச்சிக்க ரெசிபி. இதில் நான் உங்களுக்கு பணியாரம் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பணியாரத்தை பார்த்திங்கன்னா ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், முட்டை பணியாரம் சொல்லிட்டு 3 வகையான உங்களுக்கு பணியாரம் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸை உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம காரப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். காரமும் ஸ்வீட்டும் செய்ய போகிறோம். ஸோ ஸ்வீட்டுக்கு தேவையானது நம்ம வெல்லம் 1 கப்பு எடுத்திருக்கோம். காரப்பணியாரத்துக்கு தேவையானது 1 ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கோம், ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கோம், இஞ்சி தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த கடாய்னா, நம்ம வந்து காரப்பணியாரம் பண்ணுறதுக்காக தாளிக்கணும். ஃபஸ்ட் நம்ம அந்த பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து கோல்டன் கலர் அளவுக்கு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்து அதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோம், கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போடுறதுனால கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிறோம், முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம மாவில் சேர்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லம் பாவு காய்ச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். நம்ம 1 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம அடுப்பில் தூக்கி நம்ம அந்த வெல்லத்தையும் தண்ணியும் சேர்த்து வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப பாவு மாதிரி வரணும்னு தேவையில்லை. நமக்கு அந்த வெல்லம் நல்லா கொதித்து நம்ம ஆற வச்சு இதையும் நம்ம மாவில் சேர்த்துக்கணும். வெல்லமும் நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் தான் மாவில் ஊற்றணும். இல்லை மாவு திர்லி ஆகிடும். இப்போ பணியாரத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம சட்னி ஒன்று அரைச்சிக்கலாம். கொஞ்சம் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. 1 கப்பு பொரிகளை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பல்லு பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். எதுக்கு பூண்டு போடுறோன்னா, பூண்டு போட்டால் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். சட்னியும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா தேங்காய் மசியாமாயிடும். ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. ரொம்பவும் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா சட்னி நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக ருசியாக இருக்காது. கொஞ்சம் குறைன்னு அப்படியே அரை வேக்காடு தான் இருக்கணும். நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி நம்ம அந்த சட்னியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்னிக்கு ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கிட்ட நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா கருகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சட்னியில் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சட்னியை. இப்போ நம்ம பணியாரம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பணியாரத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவையில்லை. நம்ம அரைச்ச மாவு ஆப்ப மாவில் இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா மண்ணாக இருக்கும் நமக்கு. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து அந்த வெல்லத்தோட தண்ணி எடுத்து நல்லா கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின வெல்லம் நல்லா கலரிங் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காரப்பணியாரம் செய்ய போகிறோம். அந்த காரப்பணியாரம் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் மாவு எடுத்துக்கோம், அதே ஆப்ப மாவு. எடுத்த மாவில் நம்ம வச்சுருக்க அந்த கடுகு, நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, உளுந்து, வெங்காயம், அந்த வறுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம அந்த இதில் சேர்த்துக்க போகிறோம். அந்த மாவில் நல்லா ஆற வச்சு தான் சேர்க்கணும்.
நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா அதை போட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வெள்ளத்துக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றுறதுனால அதில் கரெக்டாக இருக்கும். நமக்கு வறுத்து எடுக்கிறதுனால கடலப்பருப்புலாம் போனால கொஞ்சம் தண்ணி பத்தாது. தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ முட்டை வச்சு நம்ம பணியாரம் பண்ண போகிறோம். அதனால் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி நல்லா ஸ்பூனால் போட்டு நல்லா அதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த முட்டையை ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம பணியார சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சட்டி சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயிலை ஃபுல்லாக எல்லா குழியிலையும் இருக்கிற மாதிரி நல்லா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க பணியார மாவை எடுத்து எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அரை ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம பொங்கி வந்துடும் வெளியில் நமக்கு வேக வேக. அதனால் நம்ம அரை ஊற்றிக்கிட்டு அடுப்பை மேக்ஸிமம் ஸ்லோலே தான் வச்சு குக் பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப நமக்கு கருகி போயிடும் பணியாரம். ஸ்லோலே வச்சு வேக வச்சு நம்ம திருப்பி எடுக்கணும். மதுரையிலலாம் அந்த பணியாரத்தை வச்சுட்டு ஈவினிங் டைமில் வச்சுட்டு அது சைடிஷ் ஸ்நாக்ஸ் சட்னி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு 4 மணி 5 மணி ஆகிட்டாலே போதும் எல்லா தெருவுலேயுமே இந்த பணியாரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது ஆக்சுவலாக. நல்ல வாழையில சட்னியும் அந்த சுட சுட பணியாரமும் கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டே எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை இன்றைக்கி நான் வீட்டில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட பணியாரம் இன்னொரு தடவை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சைட்லலாம் நமக்கு கொஞ்சம் லைட்டாக மாவு இருக்கும். அதனால் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பணியாரம். இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம் எல்லா பணியாரத்தையும். அதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்வீட் பணியாரம் தேவையான கரண்டியில் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலும் நம்ம அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஊற்றிக்கணும். வெல்லம் போட்டுறதுனால இது கொஞ்சம் கருக வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பை ஸ்லோலே வச்சுருங்க. ஸ்லோலே வச்சு திருப்பி விடுங்க. நம்ம ஆப்பம் மாவு அரைச்சிக்கனால நம்ம திருப்ப கூட நமக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் அதுவே நமக்கு வந்துடும் அப்படியே. ஏன்னா அப்படியே ஃப்ரீயாக நமக்கு வேகும். அப்படியே எடுக்கும்போது நமக்கு சாஃப்டாக இருக்கும் நமக்கு அந்த பணியாரமே. இட்லி மாவில் இதை பண்ணிங்கன்னா அந்த ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது அந்த ஃபுட்டில். என்னோடய சேனலில் உங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைக்கணும்னு. தெரியாதவங்க அந்த வீடியோஸை போய் பார்த்துக்கோங்க கொஞ்சம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்து திரும்பி நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம். அடுத்து அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்படி கூட ஊற்றி நம்ம பணியாரக்குள்ளியில் கூட நம்ம மாவாக ஊற்றிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு பணியார சட்டிக்குள்ளேயே நம்ம முட்டையை கொஞ்சம் உடச்சி ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தனியாக கூட மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடு பண்ணலாம். குழிக்குள்ளே நம்ம முட்டையை டேரெக்டாக ஊற்றி கூட பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு குழியிலையும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மாவாக கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். முட்டை பணியாரன்றது நமக்கு கொஞ்சம் உப்பி ஒரு முட்டை கொஞ்சம் நல்லா புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். மற்ற பணியாரத்தோடு இது கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் இது சாப்பிடவே. நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த பணியாரம் வேக வைக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோலே வச்சு வேக வைங்க. அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்ல ஒரு ஒயிட் கலரில் நல்ல ஒரு கலரில் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு முட்டை பணியாரம், கார பணியாரம், ஸ்வீட் பணியாரம் 3 பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். மதுரையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு பணியாரமும் ஒன்று. இந்த பணியாரத்தோட வெறும் சாம்பார் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி 3மே கொடுப்பாங்க. அந்த 3மே தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் இருக்க சாம்பாரும் இன்றைக்கி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். என்னோடய சேனலில் தக்காளி சட்னி எப்படி அரைக்குது நான் அதையும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். பார்த்துட்டு 3 சட்னியும் தொட்டு ஒவ்வொரு பணியாரத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். 3 வகையான பணியாரம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.